பையன் வளர்ந்துன்னு போயினா இருக்கான். பொண்ணுங்கன்னு பாத்தியானா? எங்க பொண்ணு செட் ஆகலப்பா. பொண்ணு செட் ஆகலன்னு சொல்லி இருந்தா வயசாயின்னு போத. சொல்லுங்க, நல்ல வருது சொல்லுங்க. தினமும் மொட்டை மாடல பாட்டு பாடுறது எதுக்குதான் தெரியும். மொட்டை மாடல போய் ஏன்பா பாட்டு பாடுற? நான் பாடுற பாட்டு மேல இருக்கிற கடவுள் கேட்டு பொண்ணான் போறேன்னு தான். ஏய், கடவுள் தான் புரோக்கர் வழியா பாக்குறாரு. ஓ, ஐயோ ரொம்ப ஸ்பீடா இருக்கான். வத்தலோ தொத்தலோ ஏதோ ஒண்ணு பார்த்து கட்டி வை. பத்தலோ சொத்தலோ பார்த்து கட்டினு வந்தா இப்படி போட்டுக்குது. நோ, நந்ததெல்லாம் பேசிருக்காதுண்ணா. இனிமேல் நடக்க போறதா பேசுனா. அது எங்க நடக்க போகுது? நோ, உங்க பக்கம் எதனா பொண்ணு என்ன சொல்லலாம்னா? என் சைடுல ஒரு பொண்ணு இருக்குப்பா. டோல்கேட்ல வரும்போதெல்லாம் காசு கேட்கும். பார்க்க பொண்ணு நல்லாதான் இருக்கும். கட்டிக்கிறியா? நீ ஒரு பொண்ணு போட்டு கட்டி வச்சு அப்படி பேசுவாரு அவரு. என்னடா ஒரு அப்படி இப்படி அடிக்கிற? தம்பி, அப்பாப்பா இப்படி அடிக்காத. கோவ கொப்பச்சு நோக்குனா தினம் தினம் மொட்டை மாடல போய் பாட்டு பாடுறது எந்தனா தெரியும். சரிப்பா, அப்படி என்னதான் பாட்டு பாடுவ சொல்லு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதுமில்லை. அந்த பாட்டு தான். இல்லா, இந்த பாட்டியா பாண்ட பொண்ணு கடிச்சா மாதிரிதான். பாப்பா பாப்பா, இந்த ஊர் தான். எப்பா சோழரியா, பொண்ணு ஒண்ணு கேட்டிருந்தியா? இவங்க வீட்டுல பொண்ணுக்குதான். அட 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 அட, பையன் முகத்துல என்ன சந்தோஷம். ஜெயிச்சிடுறா, நீ ஜெயிச்சிட்டா. இதாப்பா பையனோட அப்பா, அதான் பையன். வணக்கங்க வணக்கங்க. மக்களுக்கு தம்பி, எந்த ஊரு? நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்து ஊரான். பொண்ணு பேர் பாக்கியம்மா. நல்ல பேரு. என்னடா நான் பாக்கியவான். எப்படியோ நல்லது நடந்தா சரி. தம்பி, பொண்ணு என்ன படிச்சிருக்க? சொல்றதுலாம் அப்படியே கேட்கணா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. என்ன படிச்சிருக்க? எழுனா இல்லையா நிப்பானா? சரிப்பா, என்ன படிச்சிருக்க? புருஷன் ஒரு கோடு கிச்சா தாண்ட மாட்டேன் தங்கச்சி. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன படிச்சிருக்கா? உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா சிக்கனத்துக்கு உதாரணமே என் தங்கச்சி தானே. எப்பா, இதெல்லாம் ஓகேப்பா. உன் தங்கச்சி என்ன படிச்சிருக்கா? தம்பி, என்ன படிச்சா என்ன இருக்குது? வாய போறமா அவன். ஏங்க, நானா வாழைப்போறோம் சொன்னேன்? நாம தான் வாழ போறோம். டெய்லி போய் மொட்டை மாடல பாட்டு பாடுறாங்க அவ. சரி, அதை விடுங்க. நான் என்ன கேட்டேன்? என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். பொண்ணுக்கு பையனை புடிச்சிருந்தா போதாதா? படிப்பு நேரத்துக்கு. சரி, நான் நீயே சொல்லிட்டேன். நான் ஏன் கேட்க போறேன்? மொத்தத்துல குடும்பத்துல எத்தனை பேரு? அண்ணா, எங்க அப்பா 2 பிரியாணி ஒரே முட்டை தான் துண்ணுவாரு. சரி. என் தங்கச்சும் 2 பிரியாணி ஒரே முட்டை துண்ணுவா. சரி. நானு ஒரே பிரியாணி தான் துண்ணுவேன். தம்பி, நல்லா புரிஞ்சுக்க. நீங்க பிரியாணி சாப்பிட பத்தி நான் கேட்கல. உங்க குடும்பத்துல மொத்தத்துல எத்தனை பேரு? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேற பத்தியாண்ணா. அம்மா வெளிக்காம சாப்பிட மாட்டாங்க. நானு தங்கச்சி அப்பா வெளுத்து கட்டுவோம். எப்பா, நீ வெளுத்து கட்டு வெளுக்காம கட்டு. நான் கேட்டது உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? அட என்ன நீ பொண்ணு கொடுத்து வானான்னு சொல்லிடுவோம் மாட்டது. அது இப்ப எத்தனை இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுது? குடும்பத்துல எத்தனை பேரும் கேட்டதா நான் தப்பு? தப்புதான்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு புரோக்கர் கமிஷனுக்காக கூப்பிட்டு வந்துக்கிறேன். நீ இனிமே கெட்டு விட்டுக்கிறியா? அட போங்கயா, பேசவே பிடிக்க மாட்டேது. சரி, பக்கத்துல எந்த ஊரு? எங்க அம்மா கூட பண்ணுவோம் சின்னம்மா பெரியம்மா. எங்க அப்பா கூட பண்ணுவோம் சித்தப்பா பெரியப்பா. எங்க கூட பண்ணுவோம் என் தங்கச்சி. அட நாசமா போனவனே, உங்க அப்பா கூட யார் போறாங்க, உங்க அம்மா கூட யார் போறாங்க கேக்குறடா. நீ எந்த ஊருன்னு கேட்டேன். சொல்றது உனக்கு புரியலனா? சவரம் வைக்கிற வெள்ளைக்கு யாருன்னா நகை போடுவா? ஐயோ அப்பா, நான் செவுத்துல முட்டிட்டா. ஏய், பொண்ணு கட்டிக்கு போற மாப்பிள்ள, நீயாவது ஏதாவது பேசி சொல்லேன்டா. நான் வந்து கனவு கண்ணுக்கிறேன் அந்த பொண்ணு எங்க போலான்னு. ஏய், நீ வழக்கமா போற இடம் தான். மொட்டை மாடிக்கு போய் அங்க போய் பாட்டு பாட. சூப்பர் ஐடியாண்ணா. இப்ப அதான் பண்ண போறேன். மச்சான் மச்சான், கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? எங்க அம்மா ஊர் வந்து சிதுமரா, எங்க அப்பா ஊரு காவல்கார. அது இருக்கு மச்சான், கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? டேய், என்னடா இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் முடிக்கணும். யோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனா கேட்டான், நீ என்ன பதில் சொல்ற, இவன் என்ன பதில் சொல்றான்? எல்லாம் பதிலாம் கரெக்டா தான் இருக்குது. என்ன சொல்லறியா? முடிச்சிடலாமா? முட்டி விட்டோண்டப்பா. இவன் தொல்லை தாங்க முடியல. மொட்டை மாடிக்கு போய் தொல்லை கொடுத்துங்கிறான்பா. தம்பி, நான் கேட்ட கேள்வி எதுக்குமே நீ பதில் சொல்ல. பரவாயில்ல விடு. இப்ப கல்யாணத்தை பொண்ணு வீட்டு சைடுல நீங்க பண்ணுவீங்களா, இல்ல மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் பண்ணணுமா? அதை சொல்லு. நான் சும்மா பேசி பயணி தான். நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நான் என்னடா சொன்னேன்? கல்யாணத்தை உங்க ஊர்ல வச்சுக்கலாமா, இல்ல இந்த ஊர்ல வச்சுக்கலாமா தானே கேட்டேன். நான் அவங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒத்தல. நான் அறுத்து விட்டோண்ணா. அறுத்து விட்டீங்களா? யோ, என்ன இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து நடுவுல எதனா போட்டு குழப்பி கிடக்காத. பொண்ணு வந்து என்னைக்கு பார்க்க வரலாம்? பையன் தானா, 2 வயசு. என்னது பையன் 2 வயசு? ஏய், என்னடா பேசுறாங்க? அது இன்னும் புரியுது புரியலையா? சொல்லறியா? எதுவும் பேசாத. பொண்ணு விட்டாண்ட போய் கல்யாணம் பண்ணி பொண்ணு கூட்டிட்டு வந்துடலாம். ஓ, இரியா.
அவன் நம்ம 2 வயசு குழந்தைன்றான். குழந்தைல இருந்து வளர்த்துக்கிறான் பொழுது அவன் தங்கச்சி அதை விட்டு பிரியத்துக்கு மனசுல பழுகுது. அப்படியாப்பா? நோ சொல்ற பேச்சு கேப்பான் பையன். இங்க வீட்டுல அனுப்பிச்சு விட்டுறேன். தம்பி அப்பா என்ன பண்றாரு? பையன் பேர் ராமராஜ். எப்பா எந்த பையன் பேர் ராமராஜ்? நோ அவன் குழந்தை குத்துரு பண்ணு வருத்தே இல்லண்ணா. எவன் குழந்தை குத்துட்டு போனா எவன் வருதுல்ல? ஐயோ ஒரே குழப்பமா இருக்குடா சாமி. ஏப்பா எனக்கு எந்த குழப்பம் இல்ல, பையனுக்கு கல்யாணம் ஆனா போதும். அட போடா மசால் தட்டு வாயா. கரெக்டாதான் உனக்கு சோழாருன்னு பேர் வச்சிருக்கான். நான் என்ன கேக்குறேன், அவன் என்ன பதில் சொல்லுக்கான்? என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. இவங்க தங்கச்சி தான் என் பையன் கட்ட போறேன். அப்பா என்னப்பா எல்லாம் நல்லபடி முடிஞ்சு கை குத்து நிச்சயதார்த்தம் பண்ணிங்க. கொடுப்பா கை கொடுப்பா. அவள் தான் முடிஞ்சுட்டுப்பா நிச்சயதார்த்தம். இவ்வளவு தர முடியும்? என்னது இவ்வளவு தர முடியாது? நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிற. நீ அவன் குழந்தை குத்துரு பண்ணு வருத்தே இல்ல. டேய் குழந்தைன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ ஒண்ணு சொல்ற. புரோக்கர் இங்க என்னதான் நடக்குது? எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. ஆக மொத்தம் எனக்கு கமிஷன் வந்தா போதும், கொஞ்சம் கம்முனுறேன். இவதான் கட்டிக்க போற தங்கச்சியா? வாழ்த்துக்கள். டேய் மச்சான், அவர் எங்க அப்பா, நான் தான் கட்டிக்க போறேன். என்ன மச்சான் உங்க அப்பாவா? நல்லா எங்க கேக்குறாரு? டேய் அவன் தான் அப்பா, அவன் தான் புள்ள. நீ கம்னு இருப்பா, அந்த பொண்ணை நானே கட்டிக்கிறேன். அட சொட்ட மாட்டியா? என்ன பொண்ணு நீ கட்டிக்க போறியா? என்ன மச்சான் தலையில வாய் நிக்குதா? ஓஹோ இதனாலதான் இந்த ஆளுக்கு சோழாரு பேர் வச்சிருக்காங்களா? கண்டிப்பா தெரியும். நீ எடி பேச ஒரு பொண்ண வயிற்று பிடிச்சவ தலையில கைத்தான் பாரு. மச்சான் தப்பா நினைச்சுக்காத. உங்க அப்பாவுக்கு என் தங்கச்சி குத்துறேன். டேய் நாசமா போனவன, இவன் தான் அப்பா, அவன் தான் புள்ள. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் குழந்தை குத்துருப்ப திரும்பி வரவே இல்ல. இப்ப நல்ல புரோக்கர், நல்ல அண்ணன், நல்ல அப்ப, நல்ல புள்ள, மொட்டை மாடல பாட்டு பாடக்கூடிய ஆளு. உங்களது நீங்களே பேசி முடிவு எடுத்துங்க சரியா? ஐயோ உமா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், வந்துரு. யாருக்குப்பா கல்யாணம்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவன் குழந்தை குத்துருப்ப திரும்பி வரவே இல்லையா? ஐயோ ஐயோ நான் இல்ல. அப்பா என்ன சொல்றாரு? வா போய் பொண்ணை பார்க்கலாம். தம்பி ஏந்து வாப்பா. அப்பல கோச்சுக்காதண்ணா, உன்னோட உங்க அப்பா கேக்குறாரு, என் தங்கச்சி உங்க அப்பனுக்கே குத்துறான்னா.